ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டஃப்டு இட்லி பார்க்க போகிறோம். இட்லி மாவு இல்லாத சமயத்தில் சட்டுன்னு இந்த டிஃபன் செஞ்சிடலாங்க. ரவையை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவைங்க. 1.5 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது தயிரையும் ரவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்புறம் தோசை மாதிரி ஆகிடும், தோசை ஊற்றுற மாதிரி. அதனால் தேவையான கெட்டியாகவே இருக்கட்டும், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க. உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் சீரகமும் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம உள்ள ஸ்டஃப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காய்கறிகள் வேணும்னாலும் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. இப்போ 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு விட்டுருக்கேன். இது மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மேஷ் பண்ணி விடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம வேக வச்ச பட்டாணி, துருவின கேரட், பீன்ஸ், உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டுங்க. ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்காக நல்லா ஆறணும். நல்லா கட்டி இல்லாமல் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், ரவையை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. இது நான் சோடா உப்பு போடுறேன். சோடா உப்பு போட்டு இது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு இட்லி மாவு மாதிரி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நம்ம ஆற வச்சுடுங்க. ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டேங்க. இப்போ நான் டம்ளரில் இதை ஊற்றுறதுனால டம்ளருக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. டம்ளர்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுக்கோங்க, உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சிலிண்டர் ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் எல்லாத்தையும் ஆயில் நம்ம தடவி வச்சுக்கலாம். ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான்
டம்ளர் இல்லைனா கிண்ணம் எதில் வேணாலும் நீங்கள் ஊற்றி அவிச்சு எடுக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர்லேயும் நம்ம 2 குழிக்கரண்டி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. 2 குழிக்கரண்டி ஊற்றிட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ இது மேலே இப்போது இதில் வந்து நம்ம மாவை ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன் 5 நிமிஷம் போல். இப்போ வந்து எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தாளிச்சுக்க போகிறோம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ வந்து கடுகு போட்டு நம்ம தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போ வந்து கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இட்லியை இந்த மாதிரி தாளித்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. செம டேஸ்ட்டாக செம அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.